ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் மடியில் இருக்கும் மலரை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையே ஒரு அழகான பூந்தோட்டம் போல மாறப்போகுது. இத்தனை நாளாக சோர்ந்து சுருங்கி போயிருந்த உன் முகம் மலர்ந்து சிரிச்சு புன்னகைக்கும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதன் மூலமாக உனக்கு தெம்பும் தைரியமும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்க போகுது. எப்போதுமே உன்னால் முடியுன்ற தன்னம்பிக்கை உணர்வோடு இருக்க பழகு. சில காலமாகவே உன் மனசில் சில குழப்பங்களை போட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததால தான் இப்போது எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த மலரை தொட சொன்னேன். என் மடியில் மலரேந்தி கொண்டு வந்தனா உன் மடியில் சீக்கிரமே ஒரு குழந்தை தவழும்படி செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வெற்றி கனிகளையும் எட்டி படிக்கும்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. இப்போதைக்கு இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நீ நினச்சதற்கு மாறாக நீ ஆசைப்பட்டதற்கு எதிராக நடந்தது போல இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போகிறேன். என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை இனிமே நான் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். உன்னை கைவிடாமல் கைப்பிடிச்சு காப்பாற்றி கரை சேர்க்கவே நான் வந்துட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீத நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் போது உன் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். மாயையான தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நடக்க வேண்டிய விஷயங்களை பாரு. என் பாதங்களை சரணடைந்து என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். எனக்கு தெரியாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்கவும் செய்யாது, நடக்கவும் நான் விட்டுட மாட்டேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் இப்போது உன்கிட்ட சவால் விட வந்தேன். உனக்காக உன் கூட உனக்குள்ள நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய எதிர்காலங்கிறது நீ நினச்சதை விட சிறப்பாக நிச்சயம் பிரகாசமாக இருக்க போகுது. உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்கிற செயல்களும் தீவிர முயற்சிகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தன்னம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வச்சுக்கிட்டு நீ முயற்சி செஞ்சினா எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். நீ செய்யும் சின்ன சின்ன பயிற்சிகள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகளை தரப்போகுது. எந்த விஷயத்துக்குமே செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறதோ அடுத்து பார்த்துக்கலாம்னு தள்ளி வைக்கிறதோ வேண்டாம். எதை யோசித்தாலும் அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிரு. வாழ்க்கையில் இது தப்பாக போயிடுச்சே, அது தவறாக நடந்துடுச்சேன்னு நினச்சி தவறுகளை பார்த்து பயப்படக்கூடாது. தவறுகள் செய்ய செய்யதான் அது உனக்கு எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்புங்கிறத உனக்கு புரிய வைக்கும். ஒரு மனிதன் பிறந்தவனே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட மாட்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பாக செஞ்சு தவறி விழுந்து அடுத்து ஒவ்வொன்றத்தையாக புரிஞ்சுக்கிட்ட அனுபவத்தை பெற்று கொண்டு தானே வாழ்க்கையில் உயர்வான உன்னதமான நிலைமையை அடைய முடியும். அப்படிதான் உனக்கான உயர்வை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போதைக்கு உன் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு உன் உடம்பே உனக்கு பலமுறை உணர்த்துகிறது. உடம்பு என்னதான் சோர்வானாலும் தயக்கம் காட்டினாலும் அவ்வப்போது ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் நீ அதை பொருட்படுத்தாம வேற வழி இல்லையேன்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க. உன் உடல்ல இருக்கக்கூடிய சக்திக்கு மீறி நீ அதுக்கு வேலை கொடுக்கும்போது உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரோக்கிய குறைபாடை சந்திப்பது உனக்கு புரியவில்லையா? உடம்பை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுப்பதின் மூலமா உன் வாழ்க்கையில நீ நீண்ட காலம் நிம்மதியாக வாழ முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மனசும் நல்லா தெம்பா தைரியமாக இருக்கணுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எப்பொழுது இந்த வராகி அம்மாவை முழுசாக நம்புறியோ அப்போதே நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்கும்படி நான் செஞ்சிருவேன். ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற போது கசப்பான மருந்தை கொடுத்து தான் அதை குணப்படுத்துவாள். அப்படிதான் இப்போது இந்த வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக கசப்பான மருந்தாகிய கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதன் மூலமாக
உன் வாழ்க்கை நிச்சயமா சரியாயிடும். இப்போது நடக்கிற எதையும் பார்த்து குழம்பவோ கவலைப்படவோ வேணாம். இது எல்லாமே ஒரு கசப்பான மருந்துன்னு நினச்சிக்கோ என் செல்லமே. மருந்து சாப்பிட்ற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பது போலதான் இப்போது நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டங்களும் அனுபவங்களும் சில காலம் மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அப்புறம் இது எல்லாத்தையும் சமாளித்து நீ வெளிவந்து நிம்மதியாக வாழப்போற. இப்போது உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் விருப்பப்படி தான் நடக்குது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லிட்டேன் தானே. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உன் மன போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மன சஞ்சலங்களை எல்லாம் சரி செஞ்சு நீ கேட்குற எல்லாத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். உனக்காக நான் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே மலரும். இந்த வராகி அம்மா உன்னை கைவிட்டுடுவே நினைக்காத. இனிமே உன் வாழ்க்கையில் எப்போதும் துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செய்ய போகிறேன். நல்ல நல்ல மாற்றங்களாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகிறேன். இனிமே நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு புரிய வைப்பேன். என்னை வழிபட்டு ஒன்றாகி என் மனசுக்குள்ளேயே சேர்ந்து விட்ட என் அன்பு பிள்ளை உனக்கு இனி வாழ்க்கைங்கிறது நல்லதாக நிம்மதி நிறைஞ்சதாக சந்தோஷமானதாக இருக்கும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஜெயிக்கும்படி இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்க போகுது. உன் மனசில் தேவையில்லாத எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உன் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை மட்டும் செய். உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் இந்த வராகியம்மா நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த செயல் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரும் விதத்தில் அமைக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்யக்கூடிய நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மேலும் நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்காக எல்லா வேலைகளையும் லீலைகளையும் செய்து முடிப்பேன். உன் ஆசைகளை பூர்த்தி செஞ்சு நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை அதிகப்படுத்துவேன். அம்மா வராகி தாயே, சொன்னதையெல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டீங்க, கொடுத்த வாக்கையெல்லாம் அழகாக நிறைவேற்றிட்டீங்கன்னு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உன் துயரங்களை தீர்க்கும் மருந்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் மேலே முழுசாக நம்பிக்கை வை. நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சிட்ட. இனிமே சந்தோஷங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்கணும் அல்லவா? பதட்டப்படாம பயப்படாம உன் கூட நான் இருக்கேன்னு எப்போதும் நம்பிக்கையோட தைரியமாக இரு. உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும்போது உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் இலக்கை அடைவதற்கும் இன்னும் நீ ஜெயிப்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வரைக்கும் தைரியமா இரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் நீ பலவீனமாக போக மாட்டாய் என் செல்லமே. ஏன்னா உனக்கு பலமாக உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எப்படி பலவீனமான ஆளாக மாறுவாய்? உனக்காக யாரும் இல்லையேன்னு கவலைப்படாம இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு நம்பு. உன் வாழ்க்கையில நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. எப்பவும் எல்லா இடத்திலும் உண்மையவே பேசு, ஒழுக்கமா வாழு. யாரை பற்றியும் புறம் பேசாம யார் பிரச்சனையிலையும் தலையிடாம நீ அமைதியா இருக்கும்போது உன் வாழ்க்கை என்பது சுகமான பயணமாக அமைஞ்சிடும் என் செல்லமே. என் அருளும் ஆசைகளும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ நிச்சயம் நிம்மதியாக வாழுவாய். உனக்காக நானும் துணையாக இருக்க போறேன். நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி வைப்பதற்காக தான் இந்த வராகியம்மா இந்த மலரையே உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இதை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்பவள் இந்த வராகியம்மான்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. உன்னுடைய உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகி உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சுக்குநூறாய் தவிடுபொடியாகி நல்ல வாழ்க்கைய
வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போறேன் என் செல்லமே. இப்போது உன் நிலைமை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது நல்லபடியாக மாறும். உனக்கு துணையா நான் இருக்கிறதுனால இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க போகுது. முதல்ல வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத நிறுத்து. உன்னோடு நான் இருக்கேங்கிறதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த வராகி அம்மாவை சர்வ சாதாரணமாக நினைச்சிடாதே என் செல்லமே. அனைத்தையும் அறிந்த தாயாக இருக்கும் நானு அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தரவும் தயாராகவே இருக்கேன். நீயாக என்னை தேடி வரல, அப்படி வரவும் முடியாது. நீ என்னை வணங்கும்படியும் என்னை முழுசா நம்பும்படியும் என்னை நோக்கி உன்னை வரவழைத்ததே இந்த வராகி அம்மா நான் தான். மற்றவர்கள் கண் முன்னால நீ பெரும் செல்வந்தராய் செல்வ வளமிக்க சுகமான வாழ்க்கையை வாழ போற. நீ நினைச்ச காரியம் நடக்கலைனாலோ கிடைக்கலைனாலோ அதுக்காக சோர்ந்து போக வேணாம். ஏன்னா காரணம் இல்லாம எதுவும் தள்ளி போகாது. இப்போதைக்கு நீ நினைச்சது நடக்காம போயிருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். எனக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்கவும் செய்யாது, இருக்கவும் செய்யாது. நான் உன் கூடவே இருக்கிறேன்ற நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாவற்றையும் நல்லபடியாக உன் விருப்பம் போல நடத்தி முடிப்பேன். உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்று உன்னை காப்பாத்துறேன் என் செல்லமே. நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது நீ கீழே விழுந்தாலும் உனக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த இறைபக்தியும் நம்பிக்கையும் உன்னை காப்பாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போகும்படியோ கீழே விழுகும்படியோ நான் விட்டுட மாட்டேன். இத்தனை நாளா முன் ஜென்ம கர்ம வினைகளின் பலனாக நிறைய துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சிட்ட. இப்போது அதே முன்ஜென்ம பலனின் காரணமாக சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க போற. ஏன்னா நீ எந்த பிறவியிலும் துரோகியா ஏமாத்துக்காரனா இல்லை. என்ன நல்லது கெட்டது ரெண்டையுமே செஞ்சிருக்க. கெட்டது செஞ்சதின் பலனாக இத்தனை நாளாக நீ எப்படி கஷ்டத்தை அனுபவிச்சியோ அதே போல நீ செய்த நல்லதின் பலனாக இப்போது சந்தோஷத்தை அனுபவிக்க போற. உன்னுடைய கர்மாவை பொறுத்து தான் உன்னுடைய புத்தியும் வேலை செய்யும். நீ கஷ்டப்படணும்னு உன் தலைவிதி இருந்தா நீ தப்பா தவறான வேலைகளை செய்வ, தவறான விஷயங்களை பேசுவ. ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தா நீ நல்வாழ்க்கையை நல்ல உண்மை முறையில் நேர்மையான முறையில் வாழுவாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா மீது நீ நம்பிக்கையும் பொறுமையும் வைக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் கர்மாக்களை எல்லாம் குறைச்சி கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனி நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தைரியமாக சமாளிக்க கற்றுக்கோ. எப்போதும் என்னையே நினச்சி என் மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கும் சக்தியை கொடுக்க போகிறேன். உனக்குள்ளே இருக்கக்கூடிய நானே உன்னை தூக்கி சுமக்கிறேன் என் செல்லமே. எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு கஷ்டம் வர விடமாட்டேன். மற்றவங்க உன்னை யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும் சொல்லட்டும். ஆனால் நீ எப்போதும் உன்னை உயர்வான தைரியசாலியாக, திறமைசாலியாக, புத்திசாலியாக மட்டுமே நினைக்க பழகு. என்னை சரணாகதி அடைஞ்ச உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு மற்ற மனிதர்கள் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்தாலும், எதிர்பாராத நேரத்தில் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்தாலும், அப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களில் நீ அமைதியோடு இருந்தினா உனக்கு பக்கபலமாய் நான் இருந்து அனைத்து விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்.